எல்லாருமே ரிசல்ட் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம போடுற எஃபோர்ட் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஹாய், ஐ எம் லதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டுடே என் ஸ்டடி ஃபர்ஸ்ட் தமிழ் சந்திப்பில் ரிவைஸ் பண்ணுறேன். ஸ்மால் டாப்பிக்காக இருந்தாலும் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் மேத்ஸ் நம்பர் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மேத்ஸில் கிளாரிட்டி வேணும்னா பேசிக்ஸ் தான் மெயின். ஒன் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் சம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகிடும். பயம் இல்லை, ப்ராக்டிஸ் தான் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸில் ஆல்ரெடி நான் கிங்டன் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பேட்ச் நோட்ஸ் தான் படித்தேன். ஜிஎஸில் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஆனால் டெய்லி கொஞ்சம் படித்தா ஓவர்லோட் ஆகாது. கன்சிஸ்டன்சி தான் கீ. அண்ட் அப்புறம் 10th ஹிஸ்ட்ரியில் 9th லெசன் விடுதலை போராட்டம், அந்த நோட்ஸ் தான் நான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணேன். அதே இது புக்கில் நான் படித்தேன். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ண மாட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸ்டோரி மாதிரி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹானஸ்ட்லி சொல்கிறேன், டெய்லி மோட்டிவேஷன் வராது. சில நாள் டயர்டாக இருக்கும், ஆனால் கோல் ஸ்ட்ராங்காக இருந்தால் பாடி டயர்ட் இருந்தாலும் மைண்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது. நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு இல்லை, ஸ்டடியாக க்ரோ ஆகணும்னு தான் டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணுவேன். 1 இயரில் நம்ம லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் பர்ஃபெக்ட் டைம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்மாலாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டே இல்லை, டுடே தான் நம்ம டே 1. என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டே 1 ஸ்டார்ட் பண்ணதுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஜலதோஷம், என்னால் வாய்ஸ் ஓவர் சரியாக கொடுக்க முடியல. அதான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.